தேவனுக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்களை யாவரை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 108 நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 108, தாவீதின் சங்கீதம், 108ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்திலே மொத்தம் 13 வசனங்கள் இருக்கிறது. இதை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 1 முதல் 4 வசனங்கள் தாவீது தேவனை துதித்த துதியை சொல்லப்பட்டிருக்கின்றது. 7 முதல் 9 வசனங்கள் தாவீதின் விசுவாசத்தை குறிக்கின்றது. 10, 13, 5, 6 வசனங்கள் தாவீது தேவனிடத்தில் ஜெபித்த ஜெபத்தை குறிக்கின்றது. முதலாவது வசனத்தை நாம் பார்க்கும்போது தாவீது சொல்கிறார், தேவனே, என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். பிரியமானவர்களே, அவர் சொல்கிறார், என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் வருகையை குறித்து அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? வேதத்திலே புத்தியுள்ள ஸ்திரீகள், புத்தி இல்லாத ஸ்திரீகளை குறித்து நாம் பார்க்க முடியும். மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, புத்தியில்லர்கள் தங்கள் தீவட்டிகளோடு தங்கள் பாத்திரங்களை எண்ணிகளை கொண்டு போனவர்கள், மணவாளன் வர தாமதித்து அவர் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார். நடுராத்திரி ஏதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்க என்கிற சத்தம் உண்டாயிட்டு. அப்பொழுது அந்த கன்னிகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டில் ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள், புத்தியுள்ளவர்களுக்கு உங்கள் எண்ணெய் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டில் அணைந்து போகின்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரயத்தமாக அப்படி இல்லை, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக்கொள்கின்றார். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆயத்தமாய் இருந்தவர்கள், ஆண்டுடைய வருகை வெகு சீக்கிரமாய் இருக்கிறது, ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அவர் சொல்கிறார், என்னுடைய இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே அப்போஸ்தலர் வசனம் 2ஆம் அதிகாரம் 25, 26 தாவீது சொல்கிறான், அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறார், அதனால் என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும் என்று சொல்லி பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அவர் சொல்கிறார் 2ஆம் வசனத்துல, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன். ஆண்டவரை பாடும்போது இசைக்கருவிகளை வைத்து வீணையோடும் சுரமண்டலத்தோடும் கர்த்தரை பாட வேண்டும். பிரியமானவர்களே, அது ரொம்ப கர்த்தருக்கு பிரியம். நம்ம வீணை, நம்ம இசைக்கருவி மீட்டி இசைக்கருவிகளோடு ஆண்டவரை துதித்து பாடும்போது அதில் இருக்கிற மகிமையே தனி சிறந்தது. அவர் சொல்கிறார், நான் அதிகாலையிலே விழிப்பேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு எத்தனை பேருக்கு அதிகாலையிலே ஜபிக்கிற ஜபம் இருக்கிறது என்று தெரியவில்லை. சில பெண்கள் காலையிலே 10 மணிக்கு எழும்புகிற பெண்கள் இருக்கிறார்கள், காலையிலே 8 மணிக்கு எழும்புகிற பெண்கள் இருக்கிறார்கள். அப்படியானால் குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? குணசாலியான ஸ்திரீ அதிகாலமே எழுந்திருப்பாள். பிரியமானவர்களே, அது பாத்திரம்ல 3ஆம் வசனத்திலே சொல்கிறான், கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ஜாதிகளுக்குள்ளே கீர்த்தனம் பண்ணுவேன். உலகத்திலே பலவிதமான ஜாதிகள் இருக்கிறது, அவர்கள் மத்தியிலே ஆண்டவரை உயர்த்துவேன் என்று சொல்கிறார். 5ஆம் வசனத்திலே, தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும், உமது மகிமை பூமி அனைத்திலும் உயர்ந்திருப்பதாக. அவரே உயர்ந்தவர், அவரே சிறந்தவர், அவரே சகலத்தையும் படைத்தவர். அது மாத்திரமல்ல, 6ஆம் வசனத்துல, உமது பெரியர் விடுவிக்கும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். அவர் ஜெபத்தை கேட்கிறவர், மாம்சமான யாவர் மேல் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர். நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர், ஜெபத்தை கேட்கிறவர். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளையெல்லாம் கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்கிறவர். அது மாத்திரமல்ல, 7ஆம் வசனத்திலே, தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன், சீகேமை பங்கிட்டு சுக்கத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். பிரியமானவர்களே, தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார். அவரை போல பரிசுத்தமுள்ள தெய்வம் இந்த உலகத்திலே இல்லை, அவரை போல சுத்தமான தெய்வம் இந்த உலகத்திலே இல்லை. பிரியமானவர்களே, அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆகவே நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மை அழைக்கிறார். 13ஆம் வசனத்துல, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். அவரே சத்துருக்களை மிதித்து போடுவார், அவரே சத்துருக்களை மிதித்து போடுவார். ஆகவே நாம் செய்ய வேண்டியது, ஆண்டவரிடத்துல ஜெபிக்க வேண்டியது, உனக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதம் வாய்க்காமல் போகும். மனுஷிக வல்லமையானாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக பிசாசு எழுப்பினாலும் சரி,
ஆண்டவர் உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ.